ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பேக்கரி ஸ்டைலில் பூந்தி லட்டு நல்ல டேஸ்டியாட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 2 கப்பு அரிச்ச கடலை மாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடலாம். உப்பை விடவும் கொஞ்சம் அதிகமாட்டு பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். கலராக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். 1 கப்பு தண்ணீர் எடுத்திருக்கேன். நார்மலான தண்ணீர் தான். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். தண்ணீரோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம். அதனால் ஃபஸ்ட்டே அதிகமாட்டு ஊற்றிடக்கூடாது. தண்ணி அதிகமாக போயிட்டுன்னா ரெண்டாவது நம்ம மாவு எக்ஸ்ட்ரா போடும்படியாட்டு இருக்கும். 1 கப்பு தண்ணீரை தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிட்டு இருக்கேன். எடுத்த 1 கப்பு தண்ணீரையுமே ஊற்றியாச்சு. இனி எக்ஸ்ட்ரா தண்ணீர் எடுத்துக்கலாம். மறுபடியும் 1 கப்பு தண்ணீர் எடுத்திருக்கேன். ஆனால் இது ஃபுல்லாகவுமே தேவைப்படாது, கொஞ்சம் தான் தேவைப்படும். டோட்டலாக பார்த்திங்கன்னா 2 கப்பு மாவுக்கு 1.25 கப்புக்கும் குறைவாட்டு தான் தண்ணீர் தேவைப்படும். இதே மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிடணும். எடுத்து ஊற்றி பார்த்தா லிக்யூடாக வடிஞ்சிட்டே இருக்கணும். இது அப்படி இல்லை. அதனால் இனி கொஞ்சம் கூட தண்ணீர் ஊற்றுதேன். இந்த தண்ணீரே போதும், இதுக்கு மேல் ஊற்றக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், எடுத்து ஊற்றும்போது ஸ்ட்ரைட்டாக வடிஞ்சிட்டே இருக்குது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. மாவை கட்டிகள் எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இனி சுகர் சிரப் ரெடி பண்ணணும். 2 கப்பு மாவு எடுத்ததுனால 2 கப்பு சீனி போட்டுக்கலாம். சீனி முங்குற அளவுக்கு தண்ணீர் ஊற்றினா போதும். 1 கப்பு தண்ணீர் எடுத்தேன். பார்த்திங்கனாலே தெரியும், 1/2 கப்பு தான் ஊற்றிருக்கேன். இதுவே போதும். சீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அடுப்பில் வச்சுட்டு பாகு காய்ச்சிடலாம். சீனியில் ஏதாவது தூசிகள் இருந்ததுன்னா அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிடணும். சீனி ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறமா கொதிக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. இது கொஞ்சமாட்டி இருக்கிறதுனால சீக்கிரமாகவே ஒரு கம்பி பதம் வந்துடும். அதனால் நம்ம பக்கத்திலே நின்று பார்த்துக்கிடணும். இந்த கன்சிஸ்டன்சியே போதும். இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேவருக்காக கொஞ்சமாட்டு ஏலக்காய் தூளும் சீனி பாகில் சேர்த்துருக்கேன். இனி பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி நல்ல சூடாயாச்சு. இந்த மாதிரி ஹோல் போட்ட கரண்டி எல்லா வீடுகள்லையுமே இருக்கும். இந்த கரண்டியில் தான் நம்ம மாவை ஊற்ற போகிறோம். இந்த கரண்டியில் எண்ணெய் எதுவும் அப்ளை பண்ண வேண்டியது இல்லை. கரண்டி சுத்தமாட்டு இருந்தால் போதும். அந்த கரண்டியில் 1 கரண்டி மாவு எடுத்து ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி முத்து முத்தாட்டு வரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸ்டார்டிங்கில் ஊற்றும்போது கொஞ்சமாக ஊற்றுனா போதும். அதுக்கப்புறம் நம்ம நிறைய போட்டு எடுக்கலாம். மாவு சீக்கிரமாகவே குக் ஆயிரும். கிறிஸ்பியாட்டு ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடணும். ஸ்டார்டிங்னால் எண்ணெய் மிதமான ஹீட்டில் தான் இருக்குது. இனி நெக்ஸ்ட்லாம் ஊற்றும்போது நம்ம ஃப்ளேமை குறைச்சி வச்சிடணும். நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.
இனி எல்லாத்தையும் எடுத்துடலாம். ரெண்டு மட்டும் அதே கரண்டியிலே ஊற்றலாம். மூணாவது பேட்ச் ஊற்றும்போது இந்த கரண்டியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மாவை ஊற்றணும். அடிப்பக்கம் மாவு ஒட்டிட்டு இருக்கிறதுனால நம்ம அதிலையே ஊற்றிட்டே இருக்கும்போது ஷேப் கரெக்டாட்டு வராது. அதனால தான் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு ஊற்றணும். நெக்ஸ்ட் பேட்சுக்கு கொஞ்சம் அதிகமாகவே மாவு ஊற்றிருக்கோம். அந்த கரண்டியில் மாவை ஊற்றும்போது பார்த்து தான் ஊற்றணும். சைட்லலாம் வடிஞ்சிடக்கூடாது. எண்ணெய் நல்ல ஹீட்டாட்டி இருக்கிறதுனால சீக்கிரமாகவே குக் ஆகிட்டு இனி நம்ம எடுத்துடலாம். மூணாவது பேட்சுக்கு மாவை ஊற்றும்போது நான் கரண்டியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிருக்கேன். இந்த மாதிரி குண்டு குண்டாட்டு வரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பூந்தி ஃபுல்லாகவே ரெடி ஆயாச்சு. கலரும் பர்ஃபெக்டாட்டு இருக்குது. கொஞ்சமாக தான் நம்ம கலர் போட்டோம். இந்த பூந்தியை தொட்டு பார்த்தாலே தெரியும், கிறிஸ்பி ஆட்லாம் இருக்காது. எல்லாம் பொரித்து ரெடியாட்டு வச்சுருக்கோம். இதில் இருந்து 2 கப்புக்கு பூந்தி எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சமாக பொடிச்சு எடுத்துக்கிடலாம். கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கதையா பார்த்து எடுத்து பொடிச்சிக்கலாம். இப்படி பொடிச்சிட்டு போடும்போது நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாட்டு வரும். பொடிச்சிட்டு வந்தாச்சு. பொடிச்சதை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும். நல்ல மாவாட்டு பொடிச்சு எடுத்துடக்கூடாது. இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பூந்தி ரெடியாட்டு இருக்குது. சீனிப்பாகு நல்லா ஆறி இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஹீட் பண்ணிக்கிடணும். லைட் சூடு கண்டிப்பாட்டு அந்த பாகில் இருக்கணும். தண்ணீர் கரெக்டாக வச்சுருந்ததுனால நம்ம பாகை ஃபுல்லாகவே ஊற்றிட்டோம். இனி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். எல்லா பூந்தியிலையும் பாகு படணும். அதுக்காக வேண்டி தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸையும் போட்டுடலாம். விருப்பம் இருந்தால் போட்டால் போதும், இல்லைன்னா ப்ளைனாகவே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அந்த நெய்யையும் அப்படியே ஊற்றிட்டேன். எல்லா இடமும் படது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா நல்லா டைட்டாட்டு இருத்தி இருத்தி வச்சிடணும். அப்போ தான் நல்லா அப்சர்வ் ஆகும். அழுத்தி வச்சதுக்கு அப்புறமா அப்படியே விட்டுறக்கூடாது. ஏன்னா மேலே இனிப்பு படாமல் இருந்துடும். அதனால மறுபடியும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இதே மாதிரி 2-3 தடவை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும்.
இனி கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு தக்கன நீங்கள் எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். கிஸ்மிஸும் அண்டிப்பருப்பும் வெளியில் தெரியது மாதிரி உருண்டை பிடிச்சா பார்க்கறதுக்கு அழகாட்டி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராகிட்டு உருண்டை பிடிச்சாச்சு. 2 கப்பு மாவுக்கு எனக்கு ஒரு 25 போல் லட்டு வந்தது. கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்து சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இந்த லட்டு 2-3 நாள் வரை கெட்டு போகாமல் இருக்கும். நல்ல டேஸ்டியான லட்டு இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.